வெல்கம் டு மிச்சிசை. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடபழனி முருகர் கோயில் முன்னாடி நிற்கிறோம். ஸோ இதுதான் வடபழனி முருகர் கோயில் கோபுரம். ஸோ இன்றைக்கி இந்த கோயிலோட சிறப்புகள் பற்றி நம்ம இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது. ஸோ அது என்ன கடை அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். சண்முகம் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருக்குது. இந்த கடைக்குள்ள பார்த்திங்கன்னா இந்த கடை கிட்டத்தட்ட 60 வருஷமாக இந்த இடத்துல வச்சுருக்காங்க. வடபழனி முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா அத்தனை விஷயமும் இங்கே உள்ள ஒரு அண்ணனுக்கு தெரியும். ஸோ அந்த அண்ணன் கிட்ட போய் நம்ம வடபழனி முருகர் கோயிலோட சிறப்புகள் கேட்க போகிறோம். ஸோ இதாக கோயிலில் கோயிலுக்கு தேவையான அந்த பூஜை சாமான்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வாங்க கேட்கலாம். ஓகே, வெல்கம் டு மேச்சிசை. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வடபழனி முருகர் கோயில் பக்கத்தில் உள்ள சண்முகம் ஸ்டோர்ஸில் இருக்கோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வருஷமாக இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 வருஷமாக இங்கே இருக்காங்க. எங்களோட சொந்த கடை தான். ஸோ இவர் நம்ம என்ன பண்ண போறாங்கன்னா, இப்போ வடபழனி முருகர் கோயில் பத்தி அத்தனை விஷயம் இவருக்கு தெரியும். அதோட சிறப்புகள் நம்ம கிட்ட சொல்ல போறாரு. என்ன சொல்லுங்க, இப்ப எவ்வளவோ முருகர் கோயில் இருந்தாலும் சென்னையில வடபழனி முருகர் கோயில் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். ஸோ இந்த கோயில் பத்தின சிறப்புகள் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த கோயில் 3 சித்தர்கள் உருவாக்குன கோயில் இது. அந்த கோயில் வரதுக்கு முன்னாடி இவங்க சாமி போட்டோ வச்சு குறி சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல போட்டோ மட்டும் இருக்கு, நம்ம போயிட்டு இது எடுத்துட்டு வரணும், சிலையை எடுத்துட்டு வரணும் சொல்லிட்டு சிலையை செஞ்சு ஒரு 3 பேர் குறி சொன்னதெல்லாம் நடந்தது. அப்ப அதுல இந்த முருகர் ரொம்ப பவர்ஃபுல் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வழிபட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த முருகர் காலில் செருப்பு பட்ட மாதிரி நிற்பாரு. எந்த கோயிலுமே அது மாதிரி இல்லை. இந்த வடபழனி முருகர் மட்டும்தான் காலில் செப்பல் பட்ட மாதிரி இருக்காங்க. அதனால ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். இது யார நினைச்சு வழிபட்டாலும் நினைச்சது நடக்கும். இது இது பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. வடபழனி முருகர் வச்சு வழிபட்டவங்க எல்லாமே பெரிய ஆளாக தான் இருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் கோயில். அந்த சித்தர்கள் கட்டுறதுனால இன்னும் பவர்ஃபுல்லா அவங்களுக்கு. இந்த கும்பாபிஷேகம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு, 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த கும்பாபிஷேகம் ஊத்துற டைம்ல கருடர் 7 கருடர்கள் 7 சித்தர்கள் கருடரா அதை தண்ணி ஊத்துறப்போ இது பண்ணாங்க. அதனால ரொம்ப பறவை சுத்துச்சு. அந்த சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பறவை கருடர் கும்பாபிஷேகம் டைம்ல எந்த இதுவுமே அன்னைக்கு கொரோனா டைம் அது எதுவுமே இல்லை. பட் கருடர் மட்டும் அந்த டைம்ல சுத்துறாங்க. அதான் அந்த பவர் இருக்கிறதுனால தான் அந்த கருடர் அந்த டைம்ல வந்தாங்க. மீதி எதுவுமே அந்த கோயில் நான் கேள்விப்படல. அதெல்லாம் நல்லா இது சக்தி வாய்ந்த கோயில். நானே சாதாரணமா இருந்தோம். இங்க முருகரால சொந்த வீடு இடம் வாங்கினது எல்லாமே இவருடைய அருள் தான். நல்ல முருகரோட சக்தி வாய்ந்த முருகர் அவரு. காலையில் 5:30 மணிக்கு அவர் பள்ளியறை பூஜை நடக்கும். அது பார்த்தா ரொம்ப சிறப்பு. அது தொடர்ந்து 48 நாள் பார்க்கணும் நினைச்சது நடக்கும். கல்யாணம் ஆவதற்கு குழந்தை பிறக்காதவங்களுக்கு எல்லாமே இது நினைச்சது நடக்கிற முருகர் இவரு. அதனால நான் வந்தாரை வாழ வைக்கும் வடபழனி வள்ளல்னு சொல்லிட்டு இவரு ஒரு பேரு இருக்கு. நல்ல இதான முருகர், சக்தி வாய்ந்த முருகர். சரி, இப்ப நீங்க 32 வருஷமா இங்க இருக்கீங்கல்ல, வடபழனி கோயில் அப்பைக்கும் இப்பைக்கும் உள்ள அந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? வர வருஷம் வர இம்ப்ரூவ்மெண்ட் ஆக டெவலப் ஆகி தான் இருக்கு. முன்னாடி எல்லாம் இங்க தங்கத்துக்கு இதுவா இருக்காது. இப்ப மேல பந்தல் போட்டு திருவிழா டைம்ல 1 மாசம் பந்தல் போடுவாங்க. அந்த டைம்ல இதுவா இருக்கும். நிறைய வசதிகள் இருக்கு. இதுல நிறைய அரசியல் தலையீடு இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆகுது. அரசியல் தலையீடு இல்லைன்னா இது இன்னும் டெவலப் ஆயிருக்கும். அது டூரிஸ்ட் பிளேஸ் இது. அந்த காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பஸ்ஸே இந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டு போவாங்க எல்லாரும். பெசநகர், மாங்காடு, திருவேற்காடு, வடபழனின்னு சொல்லுவாங்க எல்லாரும். பட் இப்ப டூரிஸ்ட் பிளேஸ் நிக்கிறதுக்கு இடமே இல்லை, பஸ் நிக்கிறதுக்கு இடம் இல்லைனால பஸ் வசதி குறைஞ்சிச்சிங்க. இப்ப மெட்ரோ போட்டதுனால மெட்ரோல வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது டூரிஸ்ட் பிளேஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இது இடம் பஸ் பார்க்கிங் இல்லாதனால டூரிஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு வர்றதுக்கு. மீது எல்லாமே நல்ல பக்தர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப நிறைய மெட்ரோ போட்டதுனால நிறைய ஜனங்க வராங்க. சாதாரண டைம்ல தான் ஃபர்ஸ்ட் வர மாட்டாங்க. இப்ப சாதாரண டைம்ல நல்ல கூட்டமா இருக்கு. டெய்லி ஒரு 10,000 பேருக்கு சாமி பாக்குறாங்க. செவ்வாய்க்கிழமை டைம்ல 1 லட்சம் பேருக்கு வராங்க. டெய்லியுமே 10,000 பேர் வருவாங்க. காலையிலயும் சாயந்தரமும். காலையில 5:30 இருந்து கோயில் திறந்தாங்கன்னா மதியம் 3:30 வரைக்கும் 12 வரைக்கும் பாதி பேரு. இப்ப 4 மணிக்கு கோயில் திறந்தாங்கன்னா 8:30 9 மணிக்கு மூடுவாங்க. 3:30 மணிக்கு பள்ளியறை பூஜைன்னு கால் நைட்டு பண்ணுவாங்க. அந்த பூஜைக்கு எப்படியும் ஒரு 500 பேருக்கு கலந்துப்பாங்க. அதுவும் அந்த பூஜை பார்த்தா நல்லதுதான். பள்ளியறை பூஜை நைட்டு, காலையில திருப்பலி எழுச்சி அதை பார்த்தாங்கன்னா ரொம்ப விசேஷம். எனக்கு தெரிஞ்சு ராயல் மெரிடியன் ஓனர் இங்கதான் வழிபட்டாரு. அவர் இங்க வழிபட்டு பெரிய ரொம்ப நிறைய ஹோட்டல் வாங்கினாரு சொல்லிட்டு அவர் இந்த கோயில் முருகருக்கு 5 கிலோ தங்கத்துல ஊஞ்சல் செஞ்சு கொடுத்தாரு. ராயல் மெரிடியன் ஓனர். ஆமா, அவர் சிம்பிளா வந்தாரு. இங்க வடபழனி முருகர் வழிபட்டு தான் அவர் பெரிய ஆளா சொல்லிட்டு அவர் நிறைய முருகருக்கு செய்வாரு, செஞ்சிருக்காரு. 5 கிலோல எனக்கு தெரிஞ்சு ஊஞ்சல் வாங்கி கொடுத்தாரு. தங்கத்தாலான ஊஞ்சல், பள்ளியறை ஊஞ்சல் சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் தான் அவர். இப்ப செவ்வாய்க்கிழமை மட்டும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றீங்க. செவ்வாய்க்கிழமை என்ன ஸ்பெஷல் வடபழனி செவ்வாய் முருகருக்கு உகந்த நாள். செவ்வாய்ன்றது முருகருக்கு உகந்த நாள். அன்னைக்கு செவ்வாய்க்கு பிடிச்ச சிவப்பு கலர் வேஷ்டி, சிவப்பு கலர் பூ வாங்கி சிவனுக்கு முருகருக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷம், நினைச்சது நடக்கும்னு சொல்லிட்டு யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அவர் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை
வழிபடுறாங்க, விசிட் பண்றாங்க. அது இல்லாம 6 விளக்கு வச்சு அன்னைக்கு விளக்கு ஏத்துனா நினைச்சது நடக்கும்னு சொன்னால எல்லாரும் வந்து 6 விளக்கு ஏத்தி முருகர் வழிபடுறாங்க செவ்வாய்க்கிழமை டைம்ல. செவ்வாய்க்கிழமை மட்டும் 1,00,000 பேர் 1,00,000 பேர் வருவாங்க. காலையில இருந்து கியூ 5:30 மணிக்கு கோயில் திறக்கிறாங்கன்னா 3 மணிக்கே வந்துருவாங்க கியூல நின்றுட்டு. அப்புறம் 5 மணிக்கு சாமி திறந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துட்டு போவாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப அதிக கிரௌடு, 1,00,000 பேருக்கு மேல வருவோம். இப்ப இந்த தைப்பூசம் அந்த டைம்லாம் இருக்குல்ல, ஆமாங்க. அந்த டயத்துல என்ன ஸ்பெஷல்? தைப்பூசம், ஆடி கிருத்திகை எல்லாமே அந்த டைம்ல கூடுதலா முருகர் வந்து வழிபடுவாங்க. பங்குனி உத்திரம், தைப்பூசம், ஆடி கிருத்திகை, வைகாசி விசாகம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸா நடக்கும். அப்ப எவ்வளவு கிரௌட் இருக்கும்? அப்போ 2,00,000 பேர் 5,00,000 பேர் வருவாங்க. நியூ இயருக்கு அதெல்லாம் வந்து 5,00,000 பேர் குறைஞ்சாம வந்து முருகரை பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா இவர் வந்து சக்தி இருக்கவே தான் அவ்வளவு பேர் மக்கள் இங்க வராங்க. இங்க கந்தசாமி கோயில் பக்கத்துல இருக்கு, பட் அந்த அளவுக்கு கூட இங்க கூட்டம் வராது. இந்த வடபழனி முருகர் வந்து சக்தி வந்து முருகர், அதனால வருவாங்க. ஓகே, இப்ப வடபழனி முருகர் கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த நிறைய மேரேஜஸ் எல்லாம் நடக்குது. எஸ்பெஷலி இந்த ஓடி வந்து வர கல்யாணம் பண்றாங்க, லவ் மேரேஜஸ் எல்லாம் நிறைய நடக்குதா சொல்றாங்க. நீங்க அதை பாத்துருக்கீங்களா? அது நிறைய பாத்திருக்கேன், இங்க நிறைய பேர் பண்ணி பாத்திருக்கேன். அவன் வந்து இங்க கல்யாணம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. இல்ல அப்பா அம்மாவோட சேராதான் தனியா குடும்பம் நடத்தி பாத்திருக்கேன். நிறைய லவ் மேரேஜ் பண்ணவும் நான் ராசியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கடைக்கு கஸ்டமர்லாம் நான் இங்கதான் கல்யாணம் பண்ணாங்க, நல்லா இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. இங்க வந்துட்டு மேரேஜ் பண்ண லைஃப் எல்லாம் மேரேஜ் பண்ண நல்லா கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க. இந்த இது என்ன போட்டோமா வேணும்? இப்ப பாத்தீங்கன்னா வடபழனி முருகர் கோயிலால உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நடந்ததா சொன்னீங்க. கண்டிப்பா பாப்பா கவர்ல போட்டு கொடுமா. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமா வடபழனி முருகர் கோயில் பக்கத்துல இந்த கடை வச்சிருக்கீங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்தது? இடம் வாங்கி சொந்த இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கேன், அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம். முருகருடைய அருளால நல்லா இது இங்க நம்ம கடை வச்சிருக்கோம். டெய்லி இவரை பார்த்து தான் வந்து கடை திறப்போம். நல்ல மாற்றம் வரும். டெய்லியுமே சாமி கும்பிடுவீங்க? இப்ப நார்மலா இருக்க டயத்துல கூட இந்த உங்களுக்கு இந்த வியாபாரம் வந்து இந்த தைப்பூசம் அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்ல எப்படி இருக்கும், நார்மல் டேஸ்ல எப்படி இருக்கும்? ஸ்பெஷல் டேஸ்ல நல்லா கூட்டம் அதிகமா இருக்கும், வருமானம் அதிகமா வரும். இப்போ வர 2 மாசமா ஸ்பெஷல் டேஸ்ல எங்க கடையை மூட சொல்றாங்க. கிரௌட் அதிகமா இருக்கு, வர வழி இல்லை, நீங்க கடையை மூடிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ 2 இதுக்கு தைப்பூசத்துக்கு கடையை மூட சொல்லிட்டாங்க. கடையை மூடிட்டு நாங்கள் கோயிலில் சேவை செஞ்சோம். மக்கள் வந்து இப்போ வெளியே போறதுக்கு உள்ள போறதுக்கு சேவை செஞ்சோம். இப்போ 2 தைப்பூசமா தான் இது மாதிரி கடையை மூடிட்டோம். பயங்கர கிரௌடு, கடை மூடுங்க போலீஸ் லெவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ கோயிலையும் சொன்னாங்க, அதெல்லாம் கடையை மூடிட்டோம். கோயில் மூடிட்டு கோயிலில் வந்து சேவை மாதிரி செஞ்சோம். சாமிக்கு இது பண்ண சேவை செஞ்சோம். இப்ப நீங்க வந்து முருகரோட ஒரு தீவிர பக்தன் தானே? சோ நீங்க ஒரு கஷ்டமான பீரியட்ல இந்த முருகரோட மந்திரம் சொன்னா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, இல்ல நிம்மதி கிடைக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகுதுன்னா ஏதாவது ஒரு மந்திரம் சொல்ல முடியுமா? கந்தசஷ்டி கவசம் படிப்போம். அதுல கந்தசஷ்டி கவசத்துல வந்து ஒரு நாள் 36 ஊருக்கு வந்து ஓதிய ஜெபித்து ஊந்து நிறைய அஷ்டத்திகளும் அடங்களும் வசமா திசம் சேர்ந்த கருள்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளைக்கு 36 தடவை உட்காந்து அந்த கந்தசஷ்டி கவசம் படிச்சா நம்ம நினைச்சது நடக்கும். கஷ்டமான மனநிலை இதுவா இன்பமா மாறும். அதை ஃபர்ஸ்ட் துதிப்போருக்கு உண்மைப்பும் துன்பு பதிப்போருக்கு செல்லும் பதி கைத்தவங்கும் நிச்சய கைகள் கந்தசஷ்டி கவசனை சிந்தை கலங்க தியானிப்பாரு ஒரு நாள் 30 வந்து ஒரு ஜெபித்து, அதாவது சிந்தை கலங்காத ஒரு நாள் 36 தடவை இந்த கந்தசஷ்டி கவசம் படிச்சா நம்மளுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகும், நம்ம நினைச்சது நடக்கும். எந்த ஒரு கடன் பிரச்சனை எது வந்தாலும் இது இந்த மந்திரம் சொன்னாலே தீர்த்து வைப்பாங்க. சசி நோக்க சரவண பவனா சித்தம் இதுல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதை 36 தடவை படிச்சா 18 மணி நேரம் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து படிச்சா நம்ம நினைச்சது நடக்கும், கஷ்டம் எல்லாம் தீரும். 36 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து 36 தடவை படிக்கணும். அது 36 தடவை ஒரே இடத்துல. அதுலயே அந்த கந்தசஷ்டி கவசத்துல பாலதேவரன் சுவாமி போட்டிருப்பாரு, ஒரு நாள் 36 கொண்டு ஒரு ஜெபித்து 36 தடவை அந்த கந்தசஷ்டி கவசம் படிச்சா நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே போட்டுப்பாங்க. அந்த அதுலயே வரும். நல்ல சஷ்டி கவசம் வந்து நல்ல இதுதான். கந்தசஷ்டி கவசம் பவர்ஃபுல்லான மந்திரம். கந்தசஷ்டி கவசம் அதை படிச்சா ரொம்ப நல்லதுதான். இப்ப அடுத்தது வேல்மரல் வந்திருக்கு, அது படிச்சாவும் நல்லதான். திருத்தணியில் உதித்தலும் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். வேல்மரலும் சக்தி வாய்ந்த மந்திரம் தான் முருகருது. ஆமாம் சார். ஓகே சார், இப்ப வடபழனி முருகர் கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலயும் சரி வெளியிடங்களும் சரி இது வரைக்கும் வராதவங்க இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா இந்த இடத்துல இது ஸ்பெஷல் இருக்கு வாங்க அப்படின்னு நீங்க இன்வைட் பண்றேன்னா என்ன சொல்லுவீங்க? வந்தாரை வாழ வைக்கும் வடபழனி முருகர், அவரை பார்த்தாலே நோய்கள் தீரும், இது செல்வம் சேரும். அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க, சிலோன், ஸ்ரீலங்கா, இது மொரிஷியஸ், இதெல்லாம் நிறைய கஸ்டமர், சைனா எல்லாம் நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. சிலோன்காரெல்லாம் நிறைய வாங்குவாங்க, கனடாக்காரங்க வாங்குவாங்க. அதனால உண்மையில் வராதவங்க இந்த வடபழனி முருகரை வந்து பார்த்தா கண்டிப்பா நல்லது நடக்கும். இங்க வர ட்ரீட்மெண்ட் வரவங்க எம்எம் ஹாஸ்பிட்டல், ஆர்ட் ஹாஸ்பிட்டல் வரவங்க இங்க வருவாங்க. இங்க வந்து பார்த்துட்டு போனா ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. இந்த வி ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க இங்க வருவாங்க, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வரவங்க இங்க வருவாங்க, சாமி பார்த்துட்டு போவாங்க. பார்த்து பண்ணி ஆப்ரேஷன் நல்லா சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. ஆனாலும் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், முருகரை கும்பிடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படி சொல்லி அனுப்புவேன் கஸ்டமர் கிட்ட. வரவங்க இனிமேல் வாங்க, நல்ல இதுவா நடக்கும், நல்லது நடக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.